8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. அப்ப தன் பாவங்களை மறைக்கிறவன் அப்படின்னா தன் பாவங்களை பற்றியா தன் பாவங்களை மறைக்கிறவன். தன் பாவங்களை பாவம்னா என்னது? பெரிய பாவம், கொலை பாவம். பாவம்னா பெரிய பாவத்தை தருமா சொல்லுவோம். என்ன பாவனை செய்ய கொலையை பண்ணாலும் நிறைய பாவங்கள் உண்டு. சரியா? இப்போ என்ன பாவனை செஞ்சாலும் அதை தேவனிடத்துல அறிக்கையிட்டு தேவனிடத்துல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சின்ன பாவமோ பெரிய பாவமோ அதை நீ யாருக்கு அறிக்கையிடணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட அறிக்கையிடும் போது அவருடைய ரத்தத்தால உன் பாவங்களை கழுவுவாரு. முதலாவது பெரிய பாவம் செஞ்சுட்டேன், மனசால பாவம் செஞ்சுட்டேன், பிறரை அவமதிச்சு பாவம் செஞ்சுட்டேன், நிறைய பாவங்கள் வருது. பிறனை அவமதிக்கிறதே பாவம்னு பைபிள் சொல்லுது. சரியா? பிறனை அவமதிச்சாலே பாவம். நீலாம் ஒரு மனுஷியா அப்படி சொன்னாலே நினைச்சாலே பாவம். பெரிய பெரிய பாவங்கள். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட நீ பாவங்களை அறிக்கையிடு, அப்பதான் உனக்கு வாழ்வு கிடைக்கும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைச்சிட்ட மனுஷன்ட்ட மற, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா தேவன்கிட்ட நீ என்ன செய்யணும்? நான் நல்லா வாழணும்னு அப்படிச்சா ஆண்டவராக இயேசு கிறிஸ்டன் நீ பாவத்தை அறிக்கை இட்டா மட்டுமே நீ வாழ்வு உனக்கு கிடைக்கும். இல்லைன்னா வாழ்வை அடைய மாட்டா. வாழ்க்கை உனக்கு வீணான வாழ்க்கை இந்த பூமியில வாழுதாய். ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள் 70 வருஷம். இப்போல்லாம் 70 வயசு மேலே எவனும் போக முடியாது. சரியா? அப்போ 70 வருஷம் வாழுத வாழ்க்கையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட உன் பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு மனுஷன் எப்படின்னா ஒரு மனுஷன் 59 வயசாயிட்டு, ஒரு மனுஷனுக்கு 59 வயசாயிட்டு அவன் 60வது வயசுல என்ன செய்யறான்? சாகிறவனா காணப்படுதான் ஒரு நோய் நொடியில. அப்போ அவன் அந்த 60வது வயசு ஆரம்பிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இயேசுப்பா நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், இப்பவும் மறிக்க போறேன், ஆனாலும் கர்த்தாவே நான் உங்களிடத்துல இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துட்ட பாவத்தை அறிக்கையிட்டா வாழ்வடைவான்னு சொல்லுவாங்க. அதனால நானும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என் பாவத்தை அறிக்கை எழுதேன், நீர் என்ன வாழ வைப்பீரா அப்படின்னு கேட்டா கர்த்தர் அவனை பாவத்தை மன்னிச்சு புது வாழ்க்கை கொடுப்பார். அப்போ புது வாழ்க்கை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். அவர்கிட்ட நம்ம அறிக்கை பண்ணும்போது நம்முடைய பாவ கரைகள் முற்றும் நீங்கி இருதயத்துல சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு பாவத்தை மன்னித்து அவனை ஆசீர்வதிக்கும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானமும் சந்தோஷமும் இருதயத்தை ஆட்கொள்ளும். சரியா? சிலவர் என்ன ஏசு 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 என்ன ஏசு ஏப்பா சமாதானம் இல்லாம இருந்து சமாதானத்தை கொடுத்தார். வறுமையில இருந்தா கர்த்தர் ஐஸ்வர்யனை மாத்தினாரு. அப்படிப்பட்ட தேவனை யாருக்காக இழக்கணும்? என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர், அவரை யாருக்காக இழக்க முடியாது. அப்படின்னு அந்த ரட்சிக்கப்பட்டவன் தான் சொல்லுவான். மித்தவன் என்னப்பா ஏசு ஏசுன்னு சொல்லி பேசுவான். அவனுக்கு வாழ்வே இருக்காது. இவன் ஞானவனா இருந்து ஆண்டவர் நம்மளை படைச்ச தேவனுக்கு முன்பாக தன்னை பணிந்து அவன் தாழ்த்தும் போது கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் சொல்றாரு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 2வது கர்த்தர்கிட்ட இருந்து இரக்கம் வருது. பாவம் செஞ்சதுக்கு தண்டனை இப்படிதான் கடைசியில சாவணும் அப்படின்லாம் கர்த்தர் விரும்புறது இல்லை. எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பா பாய், கடைசி நேரத்தில்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை அறிக்கையிடு. அதுக்கப்புறம் உனக்கு புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து நீ நீதிமானம் மாற்றப்படுகிறாய். நீ நீதிமானா, அப்புறம் நீ கர்த்தருடைய கரத்தில் நீ இருப்ப, கர்த்தருடைய கரங்கள்ல இருப்ப. அப்போ உனக்கு நல்ல வாழ்க்கை. நீ 59 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் 60வது வயசுல இருந்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை, சந்தோஷத்தின் நாட்கள். அப்பதான் நீ நினைச்சு பாப்பா, எப்பா ஏசுபா நான் இவ்வளோ நாள் உங்க அறியாம இருந்துட்டேனேன்னு அழுவான். எல்லாரும் ஏசு ஏசுன்னு சொல்லும் போது நான் கவனிக்காம இருந்துட்டேன். இப்போ நான் சாகுற நேரத்தில் அம்மா கூப்பிட்டேன், இன்னைக்கு என்ன நீதிமானாக்கி இன்னும் ஆயுசு நாட்களை கூட தந்தீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவான். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ளுகிறதுல விருப்பம் காணப்படணும். சரியா? யாருக்காக சொல்றேன்னா நீ வாழ்வடையணும்னு கர்த்தர் சொல்றாரு. மனுஷம்லாம் என்ன சொல்லுவான், நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படி அனுபவிக்கன்னு ஒரே ஜட்ஜ்மெண்ட். மனுஷன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணதில்ல, ஆளு அவனை விட யாருமே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவான். நீ என்னென்ன பாவம் செஞ்ச அதுக்கு தான் நீ இப்படிலாம் அழுந்தி சாகுதம்மா. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. என்ன பாவம் செஞ்சாலும் என்ன நோக்கி கூப்பிடுவோம், பாவத்தை என்னுடைய ரத்தத்தால் கழுவி கொடு, புது மனுஷனாக மாற்றுத, நீ அதுக்கப்புறம் எனக்கு செவி கொடு, ஒன்று நீதிமனமாச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல இலவசமாக தான் நான் கற்றுக் கொடுக்குறாரு. 10,000 கூட ரத்தத்தை என் ரத்தத்தால் உனக்கு அழுகுதெல்லாம் சொல்கிறாரு. பாவத்தை அறிக்கைன்னு சொல்கிறாரு. இதையும் ஒரு மனுஷன் செய்யலைன்னா அவனை காப்பாற்ற யாராலையும் முடியாது. இந்த பூமியில் யாராலையும் முடியாது. கர்த்தர் வாய்ப்புகளை கொடுப்பாரு. மகனே மனம் திரும்பு, மகனே மனம் திரும்பு, மகனே மனம் திரும்பு. உங்களுக்கு வேலை இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் சொல்லிட்டு போனால் யாருக்கு நஷ்டம்? உனக்கு நஷ்டம். உன் ஆத்மா பாதாளத்தில் போய் கிடக்கும். நரக அக்னியில் ராவோடு பாதிக்கும். நரகம்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா? இரவு பகலும் அக்கினி வேகாது இருக்கும், அக்கினி எரிச்சுட்டே இருக்கும். உன் ஆத்மா அங்கே போய் கஷ்டப்படும். உன்னுடைய நினைவுகள் பூமியில என்னென்ன காரியங்கள் நீ செய்தாயோ அது பூரா நரகத்தில் நினைவுகள் சாகாது இருக்கும். நீ செஞ்ச பாவம் அங்கே குத்தி குத்தி காமிக்கும், குத்தி குத்தி. அதனால அவன் நரகத்தில் படாத பாடுபடுவான். அப்படி படாத பாடுபடா கூடாது யாரும். நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களும், நம்மளுக்கு நிந்தித்தவங்களும், நம்மளுக்கு அவமானப்படுத்தினவங்களையும் இயேசு கிறிஸ்து அறிகிற யாவரும் சபிக்க மாட்டார்கள். அதற்கு நீங்கள் இயேசு அறிஞ்சு பாவத்தை அறிக்கையிட்டு புது வாழ்க்கையை கர்த்தர் தர விரும்புகிறார். அதனால் புது வாழ்க்கைக்கு வாங்க, அன்போடு அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் ஜீவன் உங்கள் ஆத்மா நரகத்தில் போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்து நிமித்தம். சரியா? தேவனும் இயேசுவை விசுவாசிக்கிற யாவரும் தயவா உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது, உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, கல்யாண வீட்டுக்கு போகிறத காட்டிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நலம். ஏன்னா அவனுடைய முடிவு காணப்படும். அவனுடைய முடிவு, நான் 50 வயசு வரை நல்லா வாழ்ந்தேன், இப்போ நான் சாகுறேன்னா இதுக்கடுத்து நீ நரகமே சாக. பூமியில வேணா என்ன நான் ஜெயமா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம், பணக்காரியா வாழ்ந்தேன் ஜெயமா வாழ்ந்தேன். நீ செஞ்ச பாவத்தின் விளைவு என்ன? நரகத்தில் போய் பாதிப்பு. அங்கே போய் உன் பணம் ஒன்றை காப்பாற்றாது, உன் தங்கம் ஒன்றை காப்பாற்றாது. நீ செஞ்ச பாவத்துக்கு பலன் நரகம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு உதவி செய்கிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. பாவத்துக்காக, மனித பாவத்துக்காக நான் மறித்தேன், அதனால என் ரத்தம் இன்னைக்கு ஜனங்களை விடுவிக்கி நீ என்னிடத்தில் மனம் திரும்புன்னு தயவா இயேசு கிறிஸ்து கேட்குறார். சரியா? அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஒரு காலம் மறந்தா ஒன்று நரகத்துல இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால தயவு செய்து அன்பான சகோதர சகோதரிகளுக்கு மனம் நல்ல மனதோடு நீங்க நல்லா வாழணும்னு உங்களுக்கு சொல்லுகிறோம். மனம் திரும்பி ஆண்டவரே மெய்யான தேவன் உன் வார்த்தையில அறிக்கையிட்டு அவரை உன்னுடைய சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டா உன் பாவம் மன்னிக்கப்படும், உன் வாழ்க்கை பலமான வாழ்க்கையாக கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்கள் பாவங்களை கர்த்தர்கிட்ட அறிக்கையிடுங்க. அவரை பாவத்தை நீக்கி உங்களுக்கு புது வாழ்க்கை கொடுக்க கர்த்தர் தெரியப்படுகிறார். இந்த யூடியூப் சேனல்
பார்க்குறீங்க. அவரையுமே கர்த்தர் தாமே அப்படியே ஆசீர்வதிப்பாராங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே. ஆமென்.